எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் எழுதிய 47 நாட்கள் கதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாகம் 5. நல்ல வேளை விழுந்து மயக்கமாயிட்டா. அந்த வழியா வந்தான் தோட்டக்காரன் சாண்டி. அவன ஏற்கனவே வீட்டுக்கு கூட்டி வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கான் குமார். அவன் புடவ கட்டிட்டு யார்றா இந்த பொண்ணு அப்டின்னா, அவளுக்கு தெரிஞ்சிருச்சு இதுவா தான் இருக்கும்னு. உடனே குமாருக்கு ஃபோன் பண்ணி 2 பேரும் தூக்கிட்டு வந்து அவள ஒரு வழியா காப்பாத்தி எந்திரிச்சு நிக்க வச்சாங்க, வெறச்சு போயிருந்தவள. உடனே அவனுக்கு கோவம் வந்துச்சு. எங்கேயாவது விழுந்து தொலைச்சு செத்திருந்தேன்னா, இது போலீஸ் கேஸ் ஆயிருக்கும். என்ன திமிரு இருந்தா நீ வீட்ட விட்டு போவ அப்படின்னு சொல்லி, இனிமே இத நீ பண்ணவே கூடாதுன்னு சொல்லி, அப்படியே கொதிக்கிற வெந்நீர்ல அவளோட கையில காட்டி சூடு வச்சான் குமார் அவளுக்கு. பல தடவ சிகரெட்டாலயும் அவன் சூடு வச்சிருக்கான் அவளுக்கு. இப்படி அடி உதைகளுக்கு பஞ்சமே இல்லாம தான் இந்த வாழ்க்கை அவளுக்கு போய்க்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஜடம் போல அவ வாழ பழகியிருந்தா. இந்த நேரத்துல தான் இன்னும் 2 வாரத்துல லூசிக்கு டெலிவரி ஆகப்போகுது. இப்ப போயிருக்கால்ல ஒரு ட்ரிப். இது முடிஞ்சோனே அவ 2 வாரம் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க போறா. இதுதான் அவளுடைய திட்டம். இந்த நேரத்துல தான் அவளுக்கு திடீர்னு ஒண்ணு ஹலோ. கேக்குறேங்க ஐயா. ம். இந்த நேரத்துல வந்து அவளுக்கு தெரிய வருது. அவளுக்கு நாள் தள்ளி போயிருச்சு அப்படின்னு அவளுக்கு தெரிய வருது. 36 நாட்கள் ஆயிருச்சுன்னு அவளுக்கு தெரிய வருது. ஆனா அவளால நம்ப முடியல. ஏன்னா சென்னையிலேயே அவள ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் அதுக்கான முன்னேற்பாடெல்லாம் செஞ்சு தான் கூட்டிட்டு வந்தான் குமார். நம்ம 1 வருஷம் கழிச்சு குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் எப்படி இது நடந்தது? சரி, இந்த வேற ஊரு, தட்பவெப்பநிலை மாற்றம் இதனால இருக்கலாம் அப்படின்னு அவ நெனச்சா. ஆம், ஆனா 2டே நாள்ல வந்து அவளுக்கு வாந்தி, மயக்கம் எல்லாமே குமட்டல் எல்லாமே அவளுக்கு வரத் தொடங்கிருச்சு. லூசி ஊர்ல இருந்து திரும்பி வந்த உடனே அந்த குழந்தையுடைய அறைய தயார் செய்யறதுல ரொம்ப மும்முரமா இருந்தா. அப்ப யாருக்கும் தெரியாம போய் போய் வாந்தி எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்மள கொன்னுடுவான் குமார் அப்படின்னு அவ ரொம்ப பயப்பட்டா. இப்போ லூசி வந்து வா ஒரு வெளிய போயிட்டு வருவோம். நீ சோர்ந்து சோர்ந்து படுத்துக்கிற என்னமோ நீ வா வெளிய போயிட்டு வருவோம்னு அவ கூப்பிடுறா. சரி அந்த அந்த சூப்பர் மார்க்கெட் கூட்டி போனா அங்க ஏதோ பப்பாளி எல்லாம் வாங்கி விதை சாப்பிட்டா இத கலைச்சிடலாம்ல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. அங்க போனா காய்கறிலாம் வாங்கிட்டு அவ பப்பாளிய கைய காட்டி எனக்கு இது வேணும். சைகையில தான் பேசுவா லூசி கிட்ட. வேணும்னு கேட்கிறா. ஆனா லூசி லூசி நெனச்சுக்கிறா, எனக்கு பக்கத்து கடைக்கு போக வேண்டியிருக்கு. நான் இங்கேயே இருக்கேன். நீ போயிட்டு வான்னு சொல்றா போலன்னு நெனச்சுட்டு அவள அங்கேயே விட்டுட்டு அவ லூசி போயிட்டா. அந்த நேரம் பார்த்து ஒரு இந்திய பெண்மணி ஒரு புடவ கட்டி பொட்டெல்லாம் வச்சுட்டு அங்க வந்தாங்க. உடனே விசாலி சுதாரிச்சுக்கிட்டா. இந்த சான்ஸ நம்ம விட்டுறவே கூடாதுன்னு அந்த அம்மா கால்ல விழுந்து காப்பாத்துங்கோ, காப்பாத்துங்கோன்னு அழுதா. அந்த அம்மா பயந்துருச்சு. "ஆப் ஹிந்துஸ்தானி ஹே கியா?" அப்படின்னுச்சு. ஐயய்யோ! ஹிந்தியா? நம்மளுக்கு தெரியாதே! அப்படின்னு அவ வந்து காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு மறுபடியும் சொன்னோனே, அந்த அம்மா "ஆர் யூ இந்தியன்?" அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்டுச்சு. அந்த இந்தியன்ங்கிற வார்த்தை அவளுக்கு புரிஞ்சுச்சு. "இந்தியன், இந்தியன் காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு" அவ கத்துனா. "क्या चाहिए? कुछ प्रॉब्लम है?" அப்படின்னுச்சு. அவளுக்கு அழுகையா வந்தது. ஆனா முதல் நாள் டிவி பாப்பா. பாக்குறப்ப யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப், ஹெல்ப்ன்னு சொன்ன வார்த்தை அவளுக்கு நினைவு இருந்துச்சு. உடனே அவளும் ஹெல்ப், ஹெல்ப்ன்னா. அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. "டெல் மீ, ஐ வில் ஹெல்ப் யூ. டெல் மீ, ஐ வில் ஹெல்ப் யூ" அப்படின்னுச்சு. உடனே என்னன்னு புரியாம பக்கத்துல இருந்த அவசரமா லூசி வேற வந்துருவா இல்லையா? பக்கத்துல குப்பை கூடையில ஒரு பிஸ்கட் பாக்கெட் கவர் இருந்துச்சு. அத எடுத்து அந்த அம்மா கிட்ட ஒரு பேனா வாங்கி, "ஆபத்து, அண்ணா காப்பாத்து" அப்படின்னு எழுதி ராமச்சந்திரன், அக்ரஹாரம், ஆதிச்சபுரம், விழுப்புரம் வழி தமிழ்நாடு அப்படின்னு எழுதி, "இத மெட்ராஸ் அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணிடுங்கோ" அப்படின்னு சொல்லி கால்ல விழுந்து எந்திரிக்க போனா, கரெக்ட்டா லூசி வந்துட்டா. வந்து அவ வந்து வைஷாலி அப்படின்னு தான் கூப்பிடுவா. "வைஷாலி, வாட் ஹேப்பன் டியர்? ஆர் யூ ஓகே? ஆர் யூ ஓகேன்னா?" அந்த அம்மா கரெக்ட்டா அவள பார்த்த உடனே அவ குடுத்த அந்த பேப்பர ஹேண்ட் பேக்ல போட்டுட்டு, போட்டுட்டு அவங்க என்ன சொல்லி சமாளிக்கலாம்ன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள விஷாலி வந்து லூசிக்கு பின்னாடி போயிட்டு சொல்லிடாத, சொல்லிடாதன்னு கையெடுத்து கும்பிடுறா. உடனே அந்த அம்மா சுதாரிச்சுக்கிட்டு, "நோ, ஷி ஜஸ்ட் ஸ்லெப்ட்" அப்படின்னு சொல்லிட்டு, "தட்ஸ் ஆல்" அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா கிட்ட சொல்லியும் வீட்டுக்கு வந்தாச்சு. இவளுக்கு வந்து லூசிக்கு வந்து ஒரு பதட்டமாவே இருக்கு. எதுக்கு எதுக்கு கீழ விழுந்தா? என்னன்னு அவளுக்கு தெரியல. அந்த அம்மா கிட்ட சொல்லியும் விஷாலிக்கு வந்து பெரிய நம்பிக்கைலாம் இல்ல. நாள் ஆக ஆக வாந்தியையும், குமட்டலையும் அவளால மறைக்க முடியல. குமார் பார்த்துட்டான். துருவி துருவி கேட்டான். கடுப்புல, "ஆமாடா, பிள்ளை உண்டாயிருக்கேன். நீ தான் காரணம்" அப்டின்னா. அடி அடின்னு அடிக்கிறான். "பாவி என் திட்டத்தையே கெடுத்துட்டியே" அப்டின்னு. என்ன அடிச்சா மட்டும் இது இல்லைன்னு ஆயிடுமா? எத்தன நாள் அப்டின்னா, 42 நாள் அப்டின்னு. "உன்ன என்ன செய்றேன் பாரு" அப்டின்ட்டு கத்துறான். இதுக்கு நேரா கீழ வந்து லூசி இருக்கா. அவ கூப்பிடுற சத்தம் கேட்குது. "என்னாச்சு? என்னாச்சுன்னு?" அவ கேட்கிறா.
இல்ல இல்ல அவளுக்கு ஏதோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சமாளிக்கிறான். அப்ப வந்து லூசி சொல்றா, "இந்த பொண்ணு வந்து கொஞ்ச நாளாவே ரொம்ப சோர்வாவே இருக்கு. இது எப்படி நமக்கு பிறக்க போற குழந்தைய வந்து வளர்க்க போகுதுங்கிற பயமே எனக்கு இப்ப வந்துருச்சு. நான் இன்னைக்கு எங்க அம்மாவோட நினைவு நாள். நான் கல்லறைக்கு போயிட்டு வந்து நான் மருத்துவர் தானே, நான் இந்த பொண்ண முழுசா பரிசோதனை செய்ய போறேன். என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. இன்னும் உடனே அவனுக்கு பதட்டமா இருக்கு. என்னடா பண்றது? இவ வந்து பரிசோதனை செஞ்சுட்டான்னா, குட்டு வெளிப்பட்டு போயிரும். உடனே அவனோட நண்பனுக்கு ஃபோன் பண்றான். "என்னடா பண்றது? 2 மணி நேரத்துல நான் இப்ப கூட்டிட்டு வந்தா 2 மணி நேரத்துல கருவ கலைக்க முடியுமா? மருத்துவர் இருக்காரா?" அவன் சொல்றான், "அட போடா! நம்மளுக்குன்னு இந்த வேலையெல்லாம் பார்க்குற மருத்துவர் இப்ப 10 நாள் கழிச்சு தான் வருவாரு. ஊர்லயே இல்ல. அதுவும் நீ 2 மணி நேரத்துலலாம் இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு 1/2 நாளாவது கூட்டிட்டு வரணும்." அப்படின்னு அவன் சொல்றான். என்ன ஆச்சு? அவன் அப்படி தவிப்புல இருக்கான். என்ன ஆச்சு? லூசி வந்து அவள சோதனை செஞ்சாளா? அந்த கடையில பார்த்த இந்திய பெண்மணி விசாலிக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சுதா? விசாலி காப்பாத்தப்பட்டாளா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை அடுத்த வாரம் கிடைச்சிரும். கதையின் இறுதி பகுதியை அடுத்த வாரத்தில் கேட்கலாம்.